ஹாய் பந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் ஈவினிங். மணி ஆல்மோஸ்ட் 5 மணி ஆக போகுது. எல்லாம் டீ எல்லாம் குடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று போட்ட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததா? நம்ம வீடியோஸில் நிறைய குறைகள் இருப்பின் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்தவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பந்தங்கள் நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறது தாங்க, புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நிறைய பந்தங்கள் நமக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. மெசேஜ் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்கள் லைவ் வர மாட்டேங்கிறீங்க, ஏன் நீங்கள் லைவ். நேற்று கூட நான் தொடர்ந்து இப்போ இந்த 2-3 நாளாக தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதுனால அவங்கள அப்செட் பண்ண வேண்டாமே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத காமிக்கலான்ட்டு தான் சின்ன சின்ன ஓன் வைஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் அப்லோட் போட்டுக்கிட்டே இருக்கேன். எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நேற்று சொன்ன மாதிரி தான் சில பல ஃபேமிலி இஷ்யூ தான், ரொம்ப பெரிய லெவலில் இல்லை. சில சங்கடங்கள்னால தான் போடாமல் இருந்தோம். அது இல்லாமல் ஸ்டடீஸ் இருக்குது பாப்பாங்களுக்கு, கொஞ்சம் பொண்ணுங்களுக்கு அதையும் பார்க்க வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் நம்ம அப்புறம் ஒரு இடமாவும் இருக்கல, அம்மா வீடு கொஞ்சம் அங்கே இங்கேன்னு மாறி மாறி போயிட்டு வந்துட்டுருந்தனால இதில் முழுசாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை, வாய்ப்பு கிடைக்கல. இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோஸ்குள்ளே வருவோம், போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க லைவ் எப்போ போடுவீங்கன்னு. லைவுக்கு நான் பார்த்துட்ருக்குங்க டைமு. ஏன்னா அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வர டைமு, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெடி ஆகிற டைமு, அப்புறம் அவங்க ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ஹோம் ஒர்க்ஸு எல்லாமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லைவுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல் இருக்குது. ஆனால் முடிஞ்ச அளவு என்னால் லைவ் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ கண்டிப்பாக லைவ் வந்துடுவோம். லைவில் நம்ம கண்டிப்பாக பேசலாம். லைவில் வந்து நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, ஆனால் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற கமெண்ட் மூலிமா நாங்கள் உங்களை பார்க்குற மாதிரி எங்களுக்கு அது ஒரு திருப்தி தான். நிறைய பந்தங்கள் வந்து விசாரிக்கிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். உண்மையாகவுமேங்க, நாம் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை நம்ம ஒரு மனசோர்வாக இருக்கும்போதோ நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் பேட் கமெண்ட்ஸ் நான் மோஸ்ட்லி ஜாஸ்தி நான் இது பண்ணலை. நல்லா கமெண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி, நமக்கும் ஒரு உறவுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால தான் எல்லாருமே பந்தங்கள்ங்கிறது சொந்தம் வேறு பந்தம் வேறு எல்லாம் சொல்லுவாங்க. சொந்த பந்தம்னு என்னை பொறுத்த வரைக்கும் சொந்தம் வேறு பந்தம் வேறு. எனக்கு சொந்தம் சரியில்லை, அதனால தான் என் பந்தங்களை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு என் பந்தங்கள் நல்லா இருக்கீங்க, கரெக்டாக இருக்கீங்க. ஒரு கமெண்ட்னால அந்த கமெண்ட்டை நான் படிக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம யாருன்னே தெரியாமல் எங்கே இருக்கோன்னே தெரியாமல் இருக்கிறப்போ ஒரு கமெண்ட் மூலிமா உங்களுக்கு என்ன, நீங்கள் ஓகேவா, நல்லா இருக்கீங்களா. சத்தியமாக என்னோடய ஃபேஸ் பார்த்து கண்டுபிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியம். நான் நேற்று கூட என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியுதாப்பா அப்படின்னா, இப்போ அவர் கண்டுபிடிச்சாரு. ஏன்னா அவர் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி, அவர் கூடவே இருக்கார். அதனால் என்னோடய ஹாப்பினஸ்ஸு சேட்னஸ் எல்லாமே தெரியும். ஆனால் ஒரு சில பந்தங்கள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் வச்சு, நம்ம பேசுகிற டோன் வச்சு, நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத வச்செல்லாம் கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஆள் இன்னைக்கு சரியில்லையே, உங்கள் வாய்ஸ் சரியில்லையே, உங்கள் பார்வை சரியில்லையே, என்ன பிரச்சனை, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் எங்ககிட்ட, பெரிய பிரச்சனையா, என்ன உங்களுக்கு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அது தேவையில்லாதது தான். அவங்க வந்து அந்தளவுக்கு நம்மக்கிட்ட விசாரிக்கணுன்னோ இல்லை நம்ம கேட்கணுன்னோ ஒரு அவசியம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இவங்களும் ஒரு வீடியோ போடுறாங்க, இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது, நம்மளால் முடிஞ்சது சொல்லுவோம்னு சொல்லும்போது அது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் நேற்று தான் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட நான் உண்மையாகவே சொன்னேன், ஏங்க ஃபேஸ் பார்த்தா தெரியுதாப்பா, கண்டுபிடிக்கிறாங்கப்பா, நிறைய பேர் கேட்குறாங்கப்பா அப்படின்னு. அப்புறம் அவர் சொன்னார், தெரியும்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்கிற மாதிரி நம்மளுடைய கஷ்டமும் தெரிஞ்சிடும், நம்மளுடைய சந்தோஷமும் தெரிஞ்சிடும். இது வந்து கண்ணாடி மாதிரி காமிச்சு கொடுத்துரும். நம்ம சிரிச்சிட்டு இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும், நம்ம அழுதுட்டு இருந்தாலும் காமிச்சு கொடுத்துரும். அந்த மாதிரி அதில் கேட்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பார்க்கலாமுங்க, கூடிய விரைவில் வந்து லைவுக்கு வர்றதுக்கு நான் முடிஞ்ச அளவு முயற்சி பண்ணுவேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸு, சின்ன சின்ன ஷார்ட்ஸ் போடணுன்னு எனக்கு ஆசை தான் ஃபஸ்ட்டு மாதிரி. இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கிறது இல்லையா, எதனாலன்னு தெரில. கூடிய சீக்கிரம் ஷார்ட்ஸ் மூலிமா நம்ம ரீஎன்ட்ரி கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். அதில் பிள்ளைங்களோட வரணுங்கிறது என்னுடைய எண்ணம். நான் எப்பவுமே நான் தனித்து வரணுங்கிறதோ இல்லை தனியாக இருக்கணுங்கிறதோ இல்லை, எனக்கு என் பிள்ளைங்களோட இருக்கணும், அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவளுங்க இல்லாமல் நான் தனியாக வர்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஜாஸ்தி வீடியோஸுக்கே நான் வர்றது கிடையாது. இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சில உறவுகள் வந்து நம்மளுக்கு என்னமோ ஏதோன்னு கேட்கும்போது நம்ம அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமே, ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கோங்கிறத சொல்லிடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஓன் வைஸ் வீடியோஸ் நான் எடுத்து நான் போட்டுட்ருக்கிறேன். அதனால் பந்தங்களே எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம். கூடிய விரைவில் வந்து லைவுக்கு வர பார்க்குறோம்.
கூடிய விரைவில் நம்ம வீடியோஸும் போட பார்ப்போம். அது இல்லாமல் இப்போ என்னென்னா அதான் இங்கே ஒருத்தர் படுத்துட்டு இருக்காரு பாருங்க, இவரை கொஞ்சம் ஃபுல் டைம் பார்க்க வேண்டிய கொஞ்சம் இதில் இருக்கோம், பொறுப்பில் இருக்கிறோம். அதனால் இவரை பார்க்கணும், இவரை பிடிக்கணும். அவர் ஆல்மோஸ்ட்டு செல்லு நோண்டுவார். எது வரைக்கும்னா என் பொண்ணுங்க ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் வந்து அவங்க ரெடியாகி அவங்களுக்கு பண்ண வேண்டிய வேலைகளெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இவரோட ஹோம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இவரை ஸ்டடீஸ் படிக்க வச்சுட்டு இது பண்ணிவிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்லேருந்து இவருக்கு நாங்கள் டியூஷன் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இவர் டியூஷன் போனார்னா அவங்க ஸ்கூல்லேருந்து வர டைமுக்கு இவன் டியூஷன் போகிற டைமுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ அவங்க கொஞ்சம் ரெடி ஆகுவாங்க. என்ன தான் நம்ம சொல்லி கொடுத்தாலும் டியூஷனில் போய் சொல்கிற மாதிரி வராது, அங்கே படிக்கிற மாதிரி வராது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குங்க. ஆனால் அப்படி நினைக்கிறேன். நானே என் பிள்ளைங்களை ஸ்கூல் டியூஷனுக்கு நான் அனுப்பலை. அவங்க 11th படிக்கிறாங்க. 11th படிக்கிற வரைக்குமே நானே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லி கொடுப்பேன். அதாவது ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான். அப்படியா நீ இவ்வளோ படிக்கிறியா படிச்சுக்கோன்னு தான் சொல்லுவேன். இவ்வளோ மார்க் எடுக்கிறியா எடுத்துக்கோ, அவ்வளோதான். இல்லை எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும், இத்தனை பர்சன்டேஜ் வேணும் அத்தனை பர்சன்டேஜ் வேணும், அதெல்லாம் எதுவுமே நான் கேட்டதில்லை. அவங்க அந்தளவுக்கு என்னை கொண்டு போய் நிறுத்தினதில்லை. ஆனால் நிறுத்துவாங்க, கம்மி மார்க் எடுக்காமல் இல்லை, என்றைக்காவது ஒரு நாள் நிறுத்துவாங்க. பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்பேன், இனி என்னை கொண்டு வந்து இங்கே வைப்பீங்களா வைக்க மாட்டிங்களா, அவ்வளோதான். அதோட அவங்க அடுத்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுக்குவாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க. அப்புறம் மிஸ்ஸே கூப்பிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, என்ன சில நிறைய குறைகள் இருக்காது, மிஸ்ஸு கூப்பிட்டு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எங்கள் குழந்தைங்க வச்சுக்குவாங்க. ஆனால் இவங்க சிலபஸ்ஸு இவங்களோட அந்த நோட்ஸு எல்லாமே வேறு டிஃப்ரெண்ட்டான டைப்பில் இருக்குது. அதனால் இவரை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அப்புறம் அனுப்பிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம ஃப்ரீ ஆகிட்டால் கண்டிப்பாக நம்ம லைவு ஷார்ட்ஸில் வீடியோஸு எல்லாமே வரும். பாருங்கள், பழையபடி நாங்கள் ரீஎன்ட்ரி கொடுக்குறோம். என்னமோ இந்த 24 முடியும் போது நம்மளை கொஞ்சம் வாட்டி வதச்சி விட்டது. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தோமோ, என்னோடய பந்தங்கள் எங்களை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். எந்த அளவுக்கு நம்ம சந்தோஷமாக இருந்தோமோ அந்த அளவுக்கு கடந்த ஒரு மாதத்தில் கொஞ்சம் ரொம்ப 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 சோகமும் கஷ்டம் மன வருத்தம் எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ 2023 ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி தான் கொஞ்சம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதையும் என்னோடய ரெகுலராக வாட்ச் பண்ணுற பந்தங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்போ 2024 முடியும் போதும் அதே மாதிரி தான் இருந்தது. இனி பிறக்க போக கூட 2025 நமக்கு நல்லபடியாக பிறக்கணும், எல்லா நலமும் வளமும் கொடுக்கணும். எனக்கு மட்டும் இல்லாமல் நம்ம பந்தங்கள் அனைவருக்குமே எல்லா மக்களுக்குமே கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் கடவுள்கிட்ட ஒவ்வொரு நாளும் நான் பிரார்த்தனை பண்ணுவேங்க. உண்மையாக எனக்கு மட்டும் கொடுங்க அப்படிங்கிறது இல்லை, எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் தீரணும், எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும், எல்லா நாளுமே நல்ல நாளாக பொண்ணாலாக அமையணும். இதுதான். இதை தவிர நம்ம என்ன கேட்க போகிறோம், எனக்கு காசு கொடு, பணம் கொடு, நகை கொடு, ஆஸ்தியை கொடு, அந்தஸ்தை கொடு, அதெல்லாம் இல்லைங்க. மன நிம்மதி கொடுக்கணும், அவ்வளோதான். ஒரு நேரம்னாலும் ஒரு நேரம் நம்ம மனசை சந்தோஷமாக உட்காரணும், ஒரு நேரம் சாப்பாடு சந்தோஷமாக சாப்பிடணும். அதுதான். நாங்கள் கடைசி ஒரு மாதத்தில் எங்கள் டோட்டல் ஃபேமிலியே ரொம்ப 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 கஷ்டப்பட்டுட்டோம். ஸோ ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிடும்போது கூட இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்றோமா அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கெல்லாம் போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகி வந்தாச்சு. இனி வர நாளாவது நல்லபடியாக அமையட்டும், இனி பிறக்கக்கூடிய வருஷம் கூட நல்லபடியாக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னென்னமோ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே பந்தங்களே, கூடிய விரைவில் நம்ம லைவில் சந்திப்போம். லைவுக்கு கண்டிப்பாக வாங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், ஹாய். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.